ஃப்ரெண்டு தான் சொன்னாருங்க சார். அது வரைக்கும் ஜாயின் பண்ற ஐடியாலே இல்ல. சரி கிளாஸ் வேண்டாம் 2 பேப்பர் தானே நம்மளே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருந்தேன். பண்ணேன்னா நம்மளோட கிளாஸ் தாங்க சார். கிளாஸ்ல அந்த எப்பவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது எனக்கு அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட்போன் பண்ணிடுவேன். கடைசியில் எக்ஸாம் டைம்ல உட்காந்து தான் படிப்பேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம கிளாஸ்லயே முடிச்சதுனால எனக்கு செகண்ட் தேர்ட் ரிவிஷன் எல்லாம் எனக்கு ஈஸியா போயிடுச்சுங்க சார். அதுதான் எனக்கு மேஜர் பெனிஃபிட்டே உண்மையா. ஆடிட்டிங்லயும் எஸ்எம்லயும் அது ரொம்ப கை கொடுத்துச்சு உண்மையா. அந்த கிளாஸ்ல படிச்சது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணது எனக்கு. எஃப்எம் பேப்பர் வாங்கி பார்த்தா தான் தெரியும் சார். ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருப்பேன். எஸ்எம்ல தான் ஜாஸ்தியா வாங்கி வந்திருக்கும். பேப்பர் வாங்கினாதான் தெரியும். எப்படி 30+ எல்லாம் எஸ்எம்ல வந்திருக்கும். 25+ 30 எல்லாம் வந்திருக்கும் எஸ்எம்ல. எஃப்எம் சார் லிட்டரலா எஃப்எம் எழுதிட்டு எனக்கு ஆன்சர் ஷீட்டை கிழிச்சிடலாமானே கோவம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு ப்ரெஷர். ஏன்னா எஃப்எம் ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்டா சரி குரூப் 1ல படிச்சதானே அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அது கடைசியில ஆனா எஸ்எம் கை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், அந்த பேப்பரும் மார்க் குறைஞ்சிருக்கும் சார். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இது எனக்கு 4th அட்டெம்ப்ட். கடைசி 4 அட்டெம்ப்டா உங்களுக்கு அந்த இதை அனுப்புறேன். எனக்கு 41, 40, 42 இதுதாங்க சார் ஆடிட்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 54 வாங்கிருக்கேன். தேங்க்யூ சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுங்க சார். ரொம்ப நாளா போராடிட்டு இருந்த ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டீங்க. Join focus classes to make it your last attempt. Thank you.